ஒரே ஒரு பிரபஞ்சம், கோடிக்கணக்கான கேலக்சிஸ், எண்ண முடியாத அளவிற்கு நட்சத்திரங்கள். இப்படி நம்ம நிறைய கண்டுபிடிச்சிருந்தாலும் நம்ம பிரபஞ்சத்துல நம்மளால பார்க்க முடியறது வெறும் இந்த அளவு மட்டும்தான். இதைத்தான் நம்ம அப்சர்வபிள் யூனிவர்ஸ்னு சொல்றோம். கடந்த சில வருஷங்களா நம்ம கோடிக்கணக்கான கேலக்சிஸை கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த வகையில நம்ம கண்டுபிடிச்சதுலயே பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய கேலக்சி தான் IC1101. இந்த கேலக்சி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மில்கிவே கேலக்சி பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இதுதான் நாம வாழ்ந்துட்டு இருக்கிற பால்வெளி அண்டம். இத மில்கிவே கேலக்சின்னு சொல்லுவாங்க. இந்த கேலக்சி பத்தின தவறான புரிதல்ல நிறைய பேரோட கருத்து என்னவா இருக்குன்னா, நாம வாழ்ந்துட்டு இருக்கிற பால்வெளி அண்டம் மட்டும்தான் பிரபஞ்சம், இதை தாண்டி வேற எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம ஹபிள் டெலிஸ்கோப்போட உதவினால ஏற்கனவே பல கோடி கேலக்சிஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம பால்வெளி அண்டத்தை தொலைநோக்கிகள் வச்சு பார்க்கறப்போ இந்த மாதிரி வெள்ளை நிறத்துல தெரியும். இந்த காரணத்தினாலதான் நம்ம வாழ்ற இந்த அண்டத்துக்கு பால்வெளி அண்டம்னு பேர் வந்துச்சு. கிபி 1920 வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணின நிறைய ஆராய்ச்சியாளர்கள்னால நம்ம பால்வெளி அண்டத்தை தாண்டி என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியல. ஆனா 1920களில் எட்வின் ஹபிள் ஆராய்ச்சியாளர் வெளியிட்ட தகவல்கள்ல அவர் சொன்னது என்னன்னா, இந்த பிரபஞ்சத்துல பல கோடி கேலக்சிஸ் இருக்குன்னு, அதுல ஒண்ணுதான் நாம வாழ்ந்துட்டு இருக்க மில்கிவே கேலக்சின்னு சொன்னாரு. இதை தொடர்ந்து பல விஷயங்களும் நிரூபிக்கப்பட்டுச்சு. அப்படி நம்மளால கண்டுபிடிக்கப்பட்ட பல கோடி கேலக்சிஸ்ல இருக்கிறதுலயே மிகப்பெரிய கேலக்சி எதுனா IC1101 கேலக்சி. நம்ம மில்கிவே கேலக்சியோட அளவு பாத்தீங்கன்னா ஒரு முனையில இருந்து மறுமுனைய அளக்கிறதுக்கு 1,00,000 லைட் இயர்ஸ் தேவைப்படுது. அதாவது ஒளியின் வேகத்துல ஒரு வருஷமா டிராவல் பண்ணா மட்டும்தான் ஒரு முனையிலிருந்து மறுமுனைய அளக்க முடியும். அவ்வளோ பெருசா இருக்கு. ஆனா இந்த IC1101 கேலக்சியோட அளவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 லட்சம் லைட் இயர்ஸ் அளவுக்கு ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு. நம்ம பால்வெளி அண்டத்துல நம்ம சூரியன் மாதிரியே 10,000 கோடியிலிருந்து 40,000 கோடி நட்சத்திரங்கள் இருக்கலான்னு நம்ம விஞ்ஞானிகளால கருதப்படுது. வெறும் 1,00,000 லைட் இயர்ஸ் இருக்கிற நம்ம கேலக்சிலேயே இவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்குன்னா, நம்ம கேலக்சி மாதிரி கிட்டத்தட்ட 60 மடங்கு பெருசா இருக்கிற இந்த கேலக்சில எத்தனை சூரியன்கள் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த IC1101ல கிட்டத்தட்ட 100 லட்சம் கோடி நட்சத்திரங்கள் இருக்கலான்னு கருதப்படுது. நாம வாழ்ற சூரிய குடும்பத்தில் இருக்கிற சூரியனுக்கு 8 கோள்கள் இருக்கு. அப்போ IC1101ல இருக்கிற ஒவ்வொரு சூரிய குடும்பத்திலையும் குறைஞ்சது 2 கோள்கள் வச்சா கூட 200 லட்சம் கோடி கோள்கள் இருக்கலான்னு கருதப்படுது. நம்ம பூமியிலிருந்து 100 கோடி ஒளியாண்டுகள் தொலைவுல இந்த கேலக்சி அமைஞ்சிருக்கு. இந்த கேலக்சி நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமா இருந்தாலும் இதை வெறு கண்களால பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 100 கோடி ஒளியாண்டுகள் தொலைவுல இருக்கிற அந்த தொலைவு தான் காரணம். அதுவே சக்தி வாய்ந்த தொலைநோக்கிகள் இருந்துச்சுன்னா நம்மனால இந்த கேலக்சியை பார்க்க முடியும். இந்த கேலக்சி ஏன் இவ்ளோ பெருசா இருக்குன்னு சில ஆச்சரியமான தகவல்கள் சொல்லப்படுது. அது ஏன்னா இந்த கேலக்சியை சுத்தி இருக்கிற குட்டி குட்டி கேலக்சிஸ் எல்லாத்தையுமே இதோட ஈர்ப்பு விசையினால ஈர்த்து ஒரே கேலக்சியா மாறிட்டே இருக்கான். அதனாலதான் இந்த கேலக்சி இவ்ளோ பெருசா மாறி இருக்கு. இந்த நிகழ்வை தான் கேலக்சி கொலிஷன்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டா நம்ம பால்வெளி அண்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கேலக்சியோட பேரு ஆண்ட்ரோமேடா கேலக்சி. இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்சியும் நம்ம மில்கிவே கேலக்சியும் இன்னும் 500 கோடி வருஷங்கள்ல மோத போகுதுன்னு விஞ்ஞானிகளால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒருவேளை மோதுனா இந்த 2 கேலக்சியும் சேர்ந்து ஒரே ஒரு மிகப்பெரிய கேலக்சியா மாறும். இது மாதிரியான நிகழ்வுகள் தான் இந்த IC1101 கேலக்சில நடந்து இப்போ இந்த அளவுக்கு பெரிய கேலக்சியா மாறி இருக்கலாம்னு சொல்லப்படுது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா கேலக்சியோட மையத்திலையும் ஒரு மிகப்பெரிய கருந்துளை இருக்கும். இத சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்னு சொல்லுவாங்க. நாம வாழ்ற மில்கிவே கேலக்சில கூட அப்படி ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் இருக்கு. அதோட பேரு தான் சாகிட்டேரியஸ் A. இந்த பிளாக் ஹோல் நம்ம சூரியன் மாதிரி 40 லட்சம் மடங்கு பெரிய அளவுல இருக்கு. இந்த பிளாக் ஹோலை மையமா வச்சுதான் நம்ம சூரிய குடும்பம் உட்பட நம்ம கேலக்சியில் இருக்கிற எல்லா சூரிய குடும்பமே சுத்தி வருதான்.
சொல்லப்போனா நம்ம நிலா எப்படி பூமியை மையமா வச்சு சுத்துதோ அதே மாதிரி நம்ம பூமி எப்படி சூரியனை மையமா வச்சு சுத்துதோ அதே மாதிரி நம்ம சூரிய குடும்பம் இந்த பிளாக் ஹோலை மையமா வச்சு சுத்திட்டு இருக்கு. நம்ம மில்கிவே கேலக்சியில இருக்கிற பிளாக் ஹோலே நம்ம சூரியனை விட 40 லட்சம் மடங்கு பெருசா இருக்குன்னா நம்ம கேலக்சியை விட தோராயமா 60 மடங்கு பெரிய கேலக்சியில இருக்கிற கருந்துளை எவ்வளவு பெருசா இருக்குன்னு நினைச்சு பாருங்க. ஆனா இந்த IC1101 இப்போ அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த கேலக்சியில புதிய நட்சத்திரங்கள் எதுவுமே உருவாக்கப்படலைன்னு சொல்றாங்க. அது எப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரலாம். அது எப்படின்னா, ஒரு கேலக்சியோட ஒளிரும் தன்மையை வச்சு அந்த கேலக்சியில புதிய நட்சத்திரங்கள் உருவாகுதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கேலக்சியில 100 லட்சம் கோடி நட்சத்திரங்கள் இருக்கலாம்னு நம்ம பார்த்தோம். அதுல எதெல்லாம் நம்ம சூரியனை விட 8 இருந்து 20 மடங்கு பெருசா இருக்கோ அதோட நிறை மற்றும் அளவுக்கு தகுந்த மாதிரி அந்த நட்சத்திரத்தோட இறுதி காலத்துல சக்தி வாய்ந்த நியூட்ரான் ஸ்டாராகவோ இல்ல கருந்துளையாவோ கூட மாறும். அப்படி மாறுனா இந்த கேலக்சியில கோடிக்கணக்கான கருந்துளைகளும் உருவாகுங்கிறதுல எந்த மாற்றமுமே இல்லை. சரி, நம்ம மில்கிவே கேலக்சி வெறும் 1 லட்சம் லைட் இயர் தான். இதுலயே நம்ம பூமி உருவாகி உயிரினங்கள் வாழுதே. அப்போ 60 மடங்கு பெரிய அளவில் இருக்கிற இந்த IC1101ல குறைஞ்சது 2 லட்சம் கோடி கோள்களுக்கு மேல இருக்கலாம்னு நம்ம பார்த்தோம். அப்போ அதுலயும் உயிரினங்கள் இருக்குமான்னு கேட்டா அதுக்கான ஆதாரங்கள் இதுவரை நம்மளால கண்டுபிடிக்கப்படல. ஆனா உயிரினங்கள் வாழ்றதுக்கான அதிகப்படியான சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம். நம்ம பக்கத்துல இருக்கிற ஆல்பா சென்டாரி நட்சத்திரத்துக்கு போறதுக்கே 4 ஒளியாண்டுகள் தேவைப்படுது. இவ்வளவு குறைஞ்ச தூரத்தில் இருக்கிற நட்சத்திரத்தோட கிரகங்கள்லயே உயிரினங்கள் வாழ தகுதி இருக்கலாம்னு தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர உயிர்கள் அங்க கண்டிப்பா வாழ முடியும்னு எந்த ஆதாரமும் இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பல கோடி கேலக்சிஸையும் கோள்களையும் நம்மளால நேரில் போய் பார்க்க முடியலனாலும் சக்தி வாய்ந்த தொலைநோக்கிகள் மூலியமா நம்ம கண்களால பார்க்க முடியும். நம்ம பார்த்துட்டு இருக்க கேலக்சிஸை நிறைய வகைகளை பிரிக்கிறாங்க. எடுத்துக்காட்டா ஸ்பைரல் கேலக்சி, elliptical galaxy, irregular galaxy, இந்த மாதிரி வகைகளை பிரிச்சு தான் நமக்கு சொல்லப்படுது. இதுல நாம வாழ்ந்துட்டு இருக்க மில்கிவே கேலக்சி ஸ்பைரல் வகை கேலக்சியை சேர்ந்தது. சொல்லப்போனா நாம வாழ்ந்துட்டு இருக்கிற மில்கிவே கேலக்சி கூட ஆரம்ப காலத்துல சின்னதா இருந்திருக்கலானோ காலப்போக்குல வேற சில கேலக்சிஸோட கொலிஷன் ஆகி, அதாவது ஈர்ப்பு விசையினால இணைஞ்சு இப்ப பாக்குற அளவுக்கு, அதாவது 1 லட்சம் லைட் இயர் அளவுக்கு பெருசா மாறி இருக்கலாம்னு கருதப்படுது. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோல நம்ம பக்கத்துல இருக்கிற ஆண்ட்ரோமேடா கேலக்சி எவ்வளவு தூரத்துல இருக்கு, அது நம்ம கேலக்சியோட எப்போ வந்து மோத போகுது, அப்படி மோதினா என்ன நடக்கும், இது எல்லாத்தையுமே டீட்டெயிலா பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.